அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று 2026 தேர்தலை முன்னிட்டு இப்போது வழக்கறிஞர் பிரிவு சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அம்மாவினுடைய பிறந்தநாள் 78வது பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அம்மாவின் அருள் ஆசையாலும் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆசையாலும் அவர் வளர்த்தெடுத்த இந்த கழகம் என்றும் அயராது மக்களுக்காக பாடுபடும் என்பதையும் வழக்கறிஞர் பிரிவு அதற்கு என்றும் துணை நிற்கும் என்றும் இந்த விழுப்புரம் மாவட்ட கழக அமைப்பு செயலாளர் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று மாவட்டம் முழுவதும் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காக, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக புரட்சி தலைவரும் சரி அம்மாவும் சரி தமிழ்நாட்டையே முதன்மை மாநிலமாக்கிய எங்கள் கழக தலைவர்கள் இன்று வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் செய்த சாதனைகள் எல்லாம் மக்களினுடைய அருள் ஆசையோடு ஆதரவோடும் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எம்ஜிஆர் தோற்றுவித்த இந்த இயக்கத்தை எம்ஜிஆர் பிறகு யார் கட்டி காக்கப் போகிறார்கள் என்று தமிழகமே எதிர்பார்த்த நிலையில் புரட்சி தலைவி அம்மா நான் இருக்கிறேன் என்று ஏழைப்பாழை மக்களை எல்லாம் காத்தார்கள். அவருடைய பிறந்த நாள் இன்றைக்கு 78வது பிறந்த நாள்கள் தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டிகள் முழுவதும் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு கருத்தை இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்தநாள் சொல்கிறோம். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது 50 ஆண்டு காலமாக இன்றைக்கு மக்கள் பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். நேற்றுக்கும் இன்றைக்கு பல்வேறு சிறு சிறு கட்சிகள் இன்றைக்கு தமிழகத்திலே தோன்றி நாங்கள் தான் அடுத்த முதல்வர் என்று கொக்கரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அம்மாவுடைய ஆத்மா சட்டமன்றத்திலே கடைசியாக அம்மா அவர்கள் உரையில் சொன்னார்கள், எனக்கு பிறகும் இந்த இயக்கம் 100 ஆண்டு காலம் இருக்கும், இந்த இயக்கம் மக்களுக்காக இயக்கமாக என்றும் இருக்கும் என்று அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதைதான் இன்றைக்கு அம்மா சொன்னார்கள். அன்றைக்கு அம்மா ஒரு அம்மா மட்டும் இருந்தார்கள். இன்றைக்கு அம்மா மறைந்த பிறகு அம்மாவுடைய இந்த பிறந்த நாளிலே 2 கோடி மக்கள்கள் அம்மாவாக இன்றைக்கு தமிழக மக்களுக்கு பணியாற்ற காத்துக் கொண்டிருக்கிறார் என்று இந்த இனிய நாளிலே பிறந்த நாளிலே தமிழக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். வழக்கறிஞர் சார்பாக நன்றி, வணக்கம்.